நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம், ஏன் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கூட நீங்கள் நிரந்தரமாக நிறுத்தலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வழி மட்டும்தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த மாத்திரையை நிறுத்த முடியும், இந்த இன்சுலின் நிறுத்த முடியும். இல்லை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அது 4 மாத்திரை ஆகும், 4 மாத்திரை 8 மாத்திரை ஆகும், 8 மாத்திரை குட்டி போட்டதுன்னா 16 மாத்திரை ஆகும். இதான் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். இந்த தான் பெரியவங்களுக்கு பாருங்க 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லல. இப்போ நிறைய பேர் வெயிட்டை குறைக்க ஊசி போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஒன்லி பேலன்ஸ்டு டயட், ஒன்லி பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. முதல்ல ஒரு கூட போட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை போடுறது முக்கியம் இல்லை. எந்த நோயுமே சரியாகலை இன்னைக்கு வரைக்கும். ஏன் சரியாகலை சொல்லுங்க பார்ப்போம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணல. இதை சரி பண்ணணும்னா ஒரு வழிதான். என்னது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா?